வேத புஸ்தகம் வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். இதை கொஞ்சம் கவனிங்க. இந்த வேத புஸ்தகத்தை நீங்க எல்லாரும் கவனிக்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து கவனிங்க. இந்த இடத்துல நீங்க கவனிப்பீர்களானால், இந்த புஸ்தகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு குடும்பத்துக்கென்று ஒரு லெட்டரை எழுதுறாரு. ஒரே ஒரு குடும்பத்துக்கென்று ஒரு நிருபத்தை எழுதுறாரு. ஒரு குடும்பத்துக்கு ஒரு நிருபத்தை எழுதுறாரு. இது ஒரே ஒரு அதிகாரம் மாத்திரம்தான். இந்த ஒரு அதிகாரத்தை மாத்திரம் ஒரு பக்கம் மாத்திரம் எழுதி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பிலேமுக்கு என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். இப்ப கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அதுல 3 பேர் வருகிறாங்க. ஒன்று பிலேமு என்கின்ற அந்த மனுஷனுக்கும் அவனுடைய மனைவியாகிய அப்பியாள், அவருடைய மனைவியாகிய அப்பியாள். அடுத்தது இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. 2வது வசனத்தை படிங்க. பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர் சேவகனாகிய அர்க்கிப்புவுக்கும். அங்க பாருங்க, இந்த 3 பேருக்கு மாத்திரம்தான், அப்பா, அம்மா, மகன். நல்லா கவனிங்க. இந்த 3 பேரும் யாருன்னா ஒரே குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினர் தான். ஒரே குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினர் தான். வேதம் அழகாய் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமாய் இருக்கிற பிலோமனுக்கு பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர் சேவகனாய் இருக்கிற அர்க்கிப்புக்கும் உங்கள் வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது. நல்ல கவனிங்க. இப்ப விளங்கும் என்று நினைக்கிறேன். இந்த வேத புஸ்தகத்தை சற்று நாங்கள் ஆழமாய் கவனிப்பீர்களானால், இந்த 3 பேருக்கும் அவருடைய சபையிலே, அவர் அந்த வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் என்ன செய்கிறாரு? எழுதுகிறார் அவர். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல நீங்க கவனிக்கும் போது, இந்த பிலேமு எந்த இடத்துல அவருடைய வீடு இருந்தது என்று நீங்க பார்த்தீர்களானால், அது கொலேசி பட்டணத்திலே இந்த வீடு இருந்திருக்கிறது. கொலேசி பட்டணத்திலே அவனுடைய வீடும் அந்த திருச்சபையும் இருந்ததாக ஒரு காரியத்தை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், சகோதரனே பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள், பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால், உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷம் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். இந்த வார்த்தையை கவனிங்கள். பரிசுத்தவான்கள், பரிசுத்தவான்கள் உங்களாலே உம்மாலே இளைப்பாறினபடியால், உம்மாலே இளைப்பாறினபடியினால். அப்ப பரிசுத்தவான்களுக்கும் இளைப்பாறக்கூடிய சில தேவ பிள்ளைகள், சில தேவ மனுஷிகள் இந்த ஊழியத்தின் பாதையிலே இருக்கிறார்கள், இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதைத்தான் அந்த வார்த்தை அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரரே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால். நல்ல கவனிங்க, அந்த சொற்றொடை பாருங்க. உம்மாலே இளைப்பாறினபடியால் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலையும் அடைந்திருக்கிறோம். ஏற்கனவே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பிலேமினுடைய ஊழியமும் பிலேமினுடைய அந்த அரவணைப்பையும் அவர் என்ன இருக்கிறார்னா ஆறுதல் அடைஞ்சிருக்கிறாரு. அதனால தான் அவர் அந்த நிருபத்தை எழுதும் போது அவர் தைரியமாக அன்பின் நிமித்தம் அவர் எழுதுகிறார். அவர் நல்ல கவனிங்க. இங்கே நீங்க ஒரு காரியத்தை கவனிப்பீர்களானால், இதே வார்த்தையை கொலேசியில எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் பாருங்க. கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும், கிறிஸ்துவின் இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும், பரிசுத்தவான்கள் எல்லார் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து. நல்ல கவனிங்க, அந்த வேடை மாட்டு பாருங்க. பரிசுத்தவான்கள் மேல் உள்ள உங்கள் அன்பை குறித்து. அப்ப இந்த கொலேசி பட்டணத்திலே இந்த வீட்டை குறித்து, இந்த வீட்டிலே நடக்கிற சபையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லா இடங்களிலும் அவர் என்ன செய்கிறார்? சாட்சி பகர்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வீடுகளிலே என்ன இல்லை என்றால், மற்றவர்களுக்கு ஆறுதல் இல்லை, மற்றவர்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. இன்னும் அதிகமாய் சொல்ல போனால், ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு குடும்பத்தில் இளைப்பாறுதல் இல்லை, ஒரு ஆறுதல் இல்லாமல் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகம் எல்லா ஊழியக்காரர்களையும் என்ன செய்து கொண்டிருக்குது? குற்றப்படுத்திக்கிட்டே இருக்குது. ஊழியக்காரர்கள் மேலே அதிகமான
தாக்குதலையும் அதிகமான விமர்சனங்களையும் என்ன செய்யறாங்க, இன்றைக்கு ஜனங்கள் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே இந்த 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 நபரை பார்க்கும்போது, இந்த பிலேமோனை பார்க்கும்போது, அவன் பரிசுத்தவான்களுக்கு எப்படி இருக்கிறான், ஆறுதலா இருக்கிறான். அவன் இளைப்பாறுதல் கொடுக்கக்கூடியவனாய் அவன் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இங்கே அந்த பிலேமோனுக்கு ஒரு கடிதத்தை எதற்காக எழுதுகிறார் என்றால், இங்கே பாருங்கள், வாசிங்க 8வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயது உள்ளவனாகவும் கிறிஸ்து நிமித்தம் இப்போது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடியால் நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாய் இருந்தாலும் அப்படி செய்யாமல். நல்ல கவனிங்க, நான் ஒரு சீனியர் பாஸ்டர் அல்லது நான் ஒரு அனுபவம் நிறைந்த ஒரு மூத்த ஊழியக்காரர், அதனால் நான் சொன்னா நீங்க கேட்பீங்க அப்படிங்கிற அந்த அதிகாரத்தை நான் பயன்படுத்தல. அந்த அதிகாரத்தை நான் என்ன செய்யல, பயன்படுத்தல. என்ன சொல்றேன், அதிகாரம் எல்லாம் அன்பு இல்லாவிட்டால் ஒளிந்து போய்விடும். அதிகாரம் என்பது அன்பு இல்லாவிட்டால் அந்த அதிகாரம் என்ன செஞ்சிடும், ஒளிந்து போயிடும். மனைவியின் மேலே அதிகாரம் செலுத்துகிறோம், ஆனால் அந்த மனைவியின் மேலே அந்த கணவனாருக்கு அன்பு இல்லாவிட்டால் அந்த அதிகாரம் செயல்படாது. ஒரு பிள்ளையின் மேலே அதிகாரம் செலுத்துகிறோம், அந்த பிள்ளையின் மேலே தகப்பனுக்கு அன்பு இருந்தாதான் அந்த அதிகாரம் என்ன செய்யும், செயல்படும். நல்ல கவனிங்க, திருச்சபை மக்கள் மேலே ஊழியக்காரன் அதிகாரம் செலுத்துகிறேன், அப்படியானால் அந்த விசுவாசிகள் மேலே ஊழியக்காரனுக்கு அன்பு இருந்தால்தான் அந்த அதிகாரம் செயல்படும். தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதிகாரத்தை நாம் பயன்படுத்துகிறோம், ஆனால் அன்பு செலுத்துவதை மறந்து போய்விடுகிறோம். அதிகாரத்தை நாம் என்ன செய்கிறோம், நான் சொன்னா என் மனைவி கேட்கணுங்க, நான் சொன்னா என் பிள்ளை கேட்கணுங்க, இந்த அதிகாரம் மாத்திரம் உங்களுடைய விருப்பத்துக்கு இசைந்து போகாது. இந்த அதிகாரம் உங்களுடைய காரியத்துக்கு இசைந்து என்ன செய்யாது, போகாது. அதிகாரம் செய்ய வேண்டாம் என்று வேதம் சொல்லல, அந்த அதிகாரத்தில் என்ன தெரியுமா செய்து, அன்பு இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலன் இங்கே பவுல் சொல்லுகிறாரு, அன்பே பிரதானம் என்று சொல்லுகிறார். அவர் அன்பே என்னது பிரதானம், அன்பு இல்லாவிட்டால் நான் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். அவர் அன்பு இல்லாவிட்டால் வேதம் சொல்லுது, அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் மனுஷன் மேலே அதிகாரத்தை பயன்படுத்தினாலும் அந்த மனுஷனை தேவன் என்ன செய்கிறார், அன்பு செலுத்துகிறார், நேசிக்கிறார். அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த அன்பான தேவனுடைய பாதத்திலே விழுந்து கிடக்கிறோம். எத்தனை பேர் கையை வெத்தி அல்லேலூயா, உண்மைதானா அது? எத்தனை பேரு இன்றைக்கு அவர் பாதத்தை நான் விழுந்து கிடக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை ஒருவர் வாசிங்களேன். யோவான் 3:16 வாசிங்க ஒருவர். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. நல்ல கவனிங்க, இவ்வளவாய் உலகத்துல என்ன செய்தாரா, அன்பு கூர்ந்தார். நல்ல கவனிங்க, அவர் உங்க மேலையும் என் மேலையும் அன்பு கூர்ந்தனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் பிழைத்திருக்கிறோம். நீங்களும் நானும் இன்றைக்கு பிழைத்திருக்கிறோம். அதனால் அந்த அன்போடு கூட தான் தேவன் நமக்கு என்ன செய்கிறாரு, அதிகாரத்தை செலுத்துகிறார் அவர். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகள், நீங்களும் நானும் உணர வேண்டிய ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? அதிகாரம் மாத்திரமல்ல, அந்த அதிகாரத்துல என்ன இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும். அதனாலதான் அப்போஸ்தலன் இங்கே பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்க, நீ செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக நான் துணிந்தவனா இருந்தாலும் அப்படி செய்யாமல், நல்ல கவனியா, அப்படி செய்யாமல் அன்பு நிமித்தம் நான் என்ன செய்யறேன், உன்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்றேன்ப்பா. நான் அன்பு நிமித்தம் பிள்ளைமு, நான் அன்பு நிமித்தம் உன்கிட்ட என்ன செய்யறேன், ரெக்வெஸ்ட் பண்றேன். அந்த ரெக்வெஸ்ட் என்னன்னு சொல்லி அடுத்தத பாருங்க. என்னவென்றால் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். நல்ல கவனிங்க, என்ன சொல்றாரு பாருங்க, நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை நான் என்ன செய்கிறேன், மன்றாடுகிறேன். இங்க நல்ல கவனிங்க, இந்த ஒனேசிமு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிலேமுக்கு அடிமை, அவன் அடிமையாக பணத்துக்கு வாங்கப்பட்ட ஒரு நபர்.
இவன் தன்னுடைய எஜமான் வீட்டை விட்டுட்டு திருட்டுத்தனமா ஓடி போகிறான். யாரு? இந்த ஒனேசிம் என்ன செய்கிறான்? இந்த எஜமானை விட்டு திருட்டுத்தனமா யாரு ஓடி போறார்? எங்க ஓடி போறார்னா ரோமாபுரிக்கு ஓடி போயிட்டாரு. அவரு எங்க ஓடி போயிட்டாருன்னா ரோமாபுரிக்கு ஓடி போயிட்டாரு. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்திலே 28ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ரோமாபுரியிலே ஒரு ஊழியத்தை செய்கிறாரு. நல்ல கவனிங்க. இல்ல வாசிக்க வேண்டாம். ரோமாபுரியிலே அப்போஸ்தலர் நடவடிக்கை 28ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் ஒரு ஊழியம் செய்யறாரு. அந்த ஊழியத்துல தான் யார பிடிக்கிறாரு? இந்த ஓனேசிமை என்ன செய்யறாரு? அவரு பிடிக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க பாருங்க, அங்க அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற மகனாகிய ஒனேசிமுக்காக மன்றாடுகிறேன். நல்ல கவனிங்க. அப்பதான் எங்க பிடிக்கிறாரு? இவர் எந்த இடத்துல பிடிக்கிறாருன்னு சொன்னா அங்கதான் பிடிக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதனால தான் இந்த கொலைசீர்களை நிருபத்திலே 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அங்கே இந்த ஒனேசிம் என்ன செய்கிறார்? வருகிறார். 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை படிச்சு பாருங்க. அவனையும் உங்களில் ஒருவனாய் இருக்கிற உண்மையும் பிரியமுள்ள சகோதரனாகிய ஒனேசிமு என்பவனையும் உங்களிடத்தில் அனுப்பி இருக்கிறேன். நல்ல கவனிங்க. இந்த லெட்டரை கொடுத்து இவனை நீ என்ன செய்ய? ஏற்றுக்கோ. யார? ஒனேசிமை ஏற்றுக்கோ. ஏன்? நீங்க இன்னும் பாருங்க, இன்னும் நீங்க 12வது வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, இங்க பிலேமு 12ஆம் அதிகாரத்தை 12வது வசனத்தை படிச்சீங்கன்னா, அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன், என் உள்ளம் போல இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். ஏற்கனவே அவன் யாரு? தன் எஜமான ஏமாற்றின ஒரு ஏமாற்று பேர்வழி. தன் எஜமான ஏமாற்றின ஒரு ஏமாற்று பேர்வழி யாரு? இந்த ஒனேசிம். அப்ப அவனை என்ன சொல்றாரு? என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீ என்ன செய்ய? ஏற்றுக்கொள். என்ன சொல்றாரு? என் உள்ளம் போல் இருக்கிற அவனை என்ன செய்ய? நல்ல கவனிங்க. இப்ப எஜமான என்ன சொல்றாரு? என்ன செய்யற? ஏமாத்திட்டு நீ ஓடிட்ட. நான் சொல்லுகிறேன், ரோமாபுரியில இருக்கிற சட்டம் என்ன தெரியுமா? எஜமான அடிமையானவன் ஏமாத்திட்டு ஓடிட்டானா அவன் கொல்லப்பட வேண்டும். எஜமான ஏமாத்திட்டு திருத்தனமா ஓடிட்டான். ஏன்னா அவனை காசு கொடுத்து என்ன செஞ்சிருக்கான்? வாங்கியிருக்கான். அவ வாங்கின அவன் திருட்டுத்தனமா ஓடிட்டான். அவனை என்ன செய்யப்பட வேண்டும்? கொல்லப்பட வேண்டும். இப்ப நிருபத்தை எழுதும் போது, நிருபத்தை எழுதி இங்கே 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 பிலேமுக்கு கொடுக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், அவனை நான் உம்மிடத்தில் என்ன செய்கிறேன்? அனுப்புகிறேன். என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் என்ன செய்யும்? இங்க பாருங்க, சுவிசேஷ நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. இப்ப நல்லா கவனிங்க. இந்த ஒனேசிம அப்போஸ்தலனாகிய பவுல் தன் கையிலேயே வச்சுக்கிறதுக்கு என்னது? ஆசை. ஆனா இவன் ஏற்கனவே இன்னொருத்தனுடைய அடிமை. அந்த எஜமான் இவனை மன்னிச்சாதான், இந்த எஜமான அதை அலோ பண்ணாதான் இவனுக்கு என்னது? அது கரெக்ட். அவன் என்னதான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சரி, என்னதான் அவன் இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தாலும் சரி, உண்மை உள்ளவனா இருந்தாலும் சரி, ஏற்கனவே அவனுக்கும் யாருக்கு? பிலேமோனுக்கும் இந்த ஒனேசுக்கும் ஒரு டிஸ்ட்ரிபியூட் இருக்கு. ரெண்டு பேருக்கு என்ன இருக்கு? ஒரு டிஸ்ட்ரிபியூட் இருக்கு. அப்ப அந்த டிஸ்ட்ரிபியூட்டை சால்வ் பண்ணாதான் அப்போஸ்தலனாகிய பவுல் விரும்புகிற காரியத்தை செய்ய முடியும். அவனை வச்சுக்கிறதுக்கு என்னது? ஆசைதான். ஆனா இந்த ரெண்டு பேருக்குள்ளார என்ன இருக்குது? ஒரு டிஸ்பியூட் இருக்கு. அந்த டிஸ்பியூட்டை என்ன செய்ய வேண்டும்? சால்வ் பண்ண வேண்டும். அப்ப அததான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறாரு? பேசுறாரு. பாருங்க, இப்ப பாருங்க 15வது வசனத்துல பாருங்க, அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கு இனிமேல் அவன் அடிமையானவன் ஆகவில்லை. நல்ல கவனிங்க. அவன் அடிமையானவன் நல்ல கவனிங்க, அடிமையானவன் ஆகல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும். நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை பாருங்க. அவன் அடிமையானவன் அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவன். அப்படி சொல்லிட்டு
ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க, பிரியமுள்ள சகோதரனாய் இருக்கும்படிக்கு, பிரியமுள்ள சகோதரனா இருக்கும்படிக்கு கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். நல்ல கவனிங்க சொல்றாரு. இந்த வார்த்தையை நான் படிக்கும் போது எனக்கு பாஸ்டர் மட்டும் சொன்னேன், என்னம்மா இப்படி ஒரு தமிழ் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது, கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும், கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும் அப்படி சொல்லி இப்படி ஒரு தமிழ் வார்த்தை இந்த வேத புஸ்தகத்துல பயன்படுத்தப்பட்டிருக்குது. கொஞ்ச காலம் உம்முடைய விட்டு என்னது, அதாவது ஒரு சாதாரணமாக ஒரு சிநேகிதிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச காலம் உம்முடைய விட்டு போனானாக்கும், திருப்பி இப்போ உன்கிட்ட என்ன செய்யறேன், அனுப்புகிறேன். ஆனா அவன் வந்த வண்ணமா அவன் என்ன செய்யல, திருப்பி அனுப்பல. அவன் ஏமாத்துக்காரனா தான் ரோமாபுரிக்கு வந்தான். ஆனா திருப்பி ஓன்ட்ட வரும்போது அப்படி வரல. அவன் அடிமையானவனாய் அல்ல, அடிமையானவனுக்கு மேலாக ஒரு அன்பின் சகோதரனாக நான் என்ன செய்யறேன், உம்மிடத்துல நான் அவனை அனுப்பி வைக்கிறேன். வேதம் புரியுதா, பைபிள் புரியுதா? நம்ம கடன்னு இந்த பிளம்ப என்ன செஞ்சுட்டு போயிருப்போம், வாசிச்சுட்டு போயிருப்போம், கடன்னு வாசிச்சுட்டு போயிருப்போம். பிளம்ப புஸ்தகம் அது என்ன ஒண்ணும் புரியலையே. திருப்பி நான் என்ன செய்யறேன், அவன் உனக்கு ஏற்கனவே அடிமையானவனா இருந்தான், இப்ப அடிமையானவனா நான் அல்ல, அடிமையானவனுக்கு மேலாக அவன் அன்பின் சகோதரனாக நான் சொல்றேன். ஒரு அன்பின் சகோதரன் சொல்றேன், ஒரு அடிமை காட்டிலும் அது அவன் என்ன செய்யுது, நல்ல கவனிங்க. இப்ப இங்க இருக்கிறாரு, யாரு இருக்கிறாரு, அஜய் இருக்கிறாரு. அஜயை நான் என்ன செய்யறேன், அடிமை, எனக்கு அடிமை. நான் சொல்றேன், இந்த அடிமைய நான் எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு என்னால என்ன செய்ய முடியும், யூட்டிலைஸ் பண்ண முடியும், பயன்படுத்த முடியும் அஜய. ஆனா இந்த அன்பின் சகோதரனை இந்த அடிமையை காட்டிலும் மேல பயன்படுத்த முடியும். இதுதான் பவுல் சொல்றாரு. அடிமையா இருந்த போது அவனை நீ எப்படி பயன்படுத்தலாம், என்ன வேலை வாங்கலாம், என்ன செய்ய சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நீ இருந்தியே, அதை காட்டிலும் இப்ப அவன் அடிமையானவன் அல்ல, அடிமையானவனுக்கு மேலாக அன்பின் சகோதரனாக உன்னிடத்துல நான் என்ன செய்கிறேன், அனுப்புகிறேன். அப்படின்னா இந்த அஜயை நான் அடிமைக்கு மேலாக அன்பின் சகோதரனாக, போன்னு சொன்னா போவான், வான்னு சொன்னா வருவான், இதை செய்யின்னு சொன்னா செய்வான். ஏன் தெரியுமா, அடிமைக்கு மேலானவன் யார் தெரியுமா, அன்பின் சகோதரன் தான். அல்லேலூயா. கைகளை ஒருத்தர் ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அவர் அடிமையின் ரூபம் எடுத்து எல்லா மனுஷனுக்காக எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தாரு, செய்து முடிச்சிருக்கிறார். அவர் அடிமையின் ரூபம் எடுத்தவர் மாத்திரமல்ல, மனுஷனுக்காக எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறாரு, செய்து முடிச்சிருக்கிறார் அவரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், நான் இயேசுவுக்கு அடிமை என்று அருமையான ஊழியக்கார ஏவிஎம் ராஜன் சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், அடிமையானவனுக்கு மேலான ஒருவர் யார் தெரியுமா, அன்பின் சகோதரன் தான். ஏவிஎம் ராஜன் ஐயா சொல்றாரு, நான் இயேசுவுக்கு அடிமை என்று அவர் தன்னை என்ன செய்யறாரு, அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார். நான் சொல்லுகிறேன், இயேசுவுக்கு அடிமை அவன் அடிமையானவனுக்கு மேலாக அன்பின் சகோதரனா இருப்பானானால் அது உண்மையாகவே எப்படி தெரியுமா இருக்கும், மகிமையா இருக்கும். நீங்களும் நானும் அடிமை என்று சொல்வதை காட்டில, ஆண்டவரே நான் அடிமையானவனுக்கு மேலானவன் யார் தெரியுமா, நான் உமக்கு அன்பின் சகோதரன். கைகளை உயர்த்தி வராமே, சத்தமா வராமேன்னு சொல்லுங்களேன். சிலருக்கு இந்த காரியம் புரியாது, சில காரியம் என்ன செய்யாது, புரியாது. தேவ பிள்ளைகளே, நாம நினைச்சுக்கிறோம் சில நேரத்துல நமக்கு ஒருத்தவங்க உபகாரம் செய்யறாங்கன்னா அவங்கள அடிமையாவே நடத்தி பழகிரும். அவங்க நமக்கு அடிமை இல்ல, அவன் எனக்கு அன்பின் சகோதரன், அன்பின் நிமித்தம் எனக்கு அடிமையை போல வேலை என்ன செய்யறான். அதனால அவனை நான் அடிமையாய் பாவிக்க கூடாது, என் அன்பின் சகோதரன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தலைமை பாஸ்டர் சொல்றாரு, I am free, I am not cheap. நான் இலவசம் ஆனால் மலிவல்ல. நான் என்னது, இலவசம் தான், ஆனா நான் யாரு கிடையாது, மலிவல்ல அப்படி சொல்லுவாரு. அப்படின்னா இன்னைக்கு அடிமையை போல ஒரு வேலையை செய்தா அதை மலிவா என்ன செஞ்ச கூடாது, எடுத்துடக்கூடாது. அது எதுனால தெரியுமா, அன்பின் சகோதரன். அவன் யாரு, அன்பின் சகோதரன். அல்லேலூயா. அப்ப அந்த அன்பின் சகோதரனை நம்ம மதிக்க தெரியணும். வேலை வாங்குறது தான் குறிக்கோள். போ வா, அதை செய், இதை செய், அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா, அதிகாரம் பண்றது இல்ல, அன்பின் சகோதரனாய் நாம் பாவிக்க தெரியணும். அல்லேலூயா. எத்தனை பேரு கைகளை உயர்த்தி ஆமென் சொல்ல போறீங்க நீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடல் உமக்கு சொந்தம், இதில் என்னாலும் வாசம் செய்யும்,
என்னுடல் உமக்கு சொந்தம், இதில் என்னாலும் வாசம் செய்யோ. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என் தெய்வமே. என்னுடல் உமக்கு சொந்தம், இதில் என்னாலும் வாசம் செய்யோ. சொல்லுவோமா? இதில் என்னாலும் வாசம் செய்யோ. என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை என் தெய்வமே. உலக பெருமையெல்லாம் நான் உதறி தள்ளிவிட்டே. உலக பெருமையெல்லாம் நான் உதறி தள்ளிவிட்டே. ஓ அடிமை நான் என் தெய்வமே. அல்லேலூயா. அங்க பாருங்க, உம்மை கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும் எனக்கு அவன் பிரியமான சகோதரனா. உமக்கு சரீரத்தின்படியேயும் கர்த்தருக்குள் எவ்வளவு பிரியமுள்ளவனா இருக்க வேண்டும். எனக்கு அவன் பிரியமுள்ள சகோதரன் தான். எனக்கு அவன் என்னது? பிரியமுள்ள சகோதரன் தான். ஆனா அவன் கர்த்தருக்குள்ளாக உமக்கு பிரியமுள்ள சகோதரனா இருக்க வேண்டும் அப்படி சொல்லி என்ன செய்யறாரு? இங்கே இந்த லெட்டர் மூலியமாக, இந்த நிருபத்தின் மூலியமாக இங்கே அவர் ரெக்வெஸ்ட் பண்றாரு. பவுல் சொல்றாரு, ரெக்வெஸ்ட் பண்றாரு. அடுத்து பாருங்க, அந்த ஆதலால் நீர் என்னை உம்மோடு ஐக்கியமானவன் என்று எண்ணினார். நல்ல கவனிங்க. பவுல் சொல்றாரு, நீ நானும் ஐக்கியமா இருக்கிறோன்னு சொல்லி நீ நினைக்கிறியா? அந்த லெட்டரை பாருங்க, எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நீ உன்னோடு கூட ஐக்கியம் உள்ளவன் என்று என்ன நினைக்கிறாயா? அப்படி நினைச்சா அங்க பாருங்க, என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா இப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த ஒனேசிம் மேல பிழையாம எப்படி இருக்கிறாரு? பிழையாம எப்படி இருக்கிறாரு? கொலவெறியா இருக்கிறாரு. ஓடி போயிட்டான் அவன். அவன் ஓடின காலம் அவன் ரட்சிக்கப்படல. ஆனா அவன் ரோமாபுரியில இப்ப ரட்சிக்கப்பட்டுட்டான். ஊழிய பரிசுத்தவான்களோடு கூட இருந்து அவங்கள உபசரித்து அவங்கள தாங்கி அவன் என்ன செஞ்சிருக்கான்? ஊழியம் செஞ்சிருக்கான். இப்ப நீ என்னை ஏற்றுக்கொண்டது உண்டானா, என்ன போல அவனை என்ன செய்ய ஏற்றுக்கொள்ளும். அடுத்த வார்த்தை பாருங்க, அவன் நமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டது உண்டானால் அது என் கணக்கில் வைத்துக் கொள்ளும். இப்ப என்ன சொல்றாரு பவுல்? சொல்றாரு, அவன் உம்மிட்ட கடன் பட்டதானால் உமக்கு அநியாயம் செய்தது உண்டானா. அவன் உண்மையாலே சொல்றான், அவன் அநியாயம் செஞ்சவன் தான். இந்த ஒனேசிம உண்மையாலே அநியாயம் செஞ்சவன் தான். அவன் அநியாயம் செஞ்சவனானால், அவன் உம்மிடத்துல ஏதாவது கடன் பட்டவனானால் அது என் கணக்கில் என்ன செய்யுங்க. அல்லேலூயா. நீங்க யாராவது ஜாமீன் போடுறதுக்கு என்னது? ஜாமீன் போடுறதுக்கு என்னது? அல்லேலூயா. ஒரு பாஸ்டரு ஒரு ட்ரஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ண போறாரு. ஒரு பாஸ்டரு ட்ரஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ண போறாரு. அப்ப அந்த ட்ரஸ்ட் ரிஜிஸ்டருக்கு நான் ஒரு சாட்சி கையெழுத்து போடுறேன். கூட இன்னொரு பாஸ்டர் வந்தாரு. அவர் அந்த ட்ரஸ்ட் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு. என்னன்னா, யாருக்கும் சாட்சி கையெழுத்து போடக்கூடாது பாஸ்டர் அப்படிங்கிறாரு. யாருக்கும் சாட்சி கையெழுத்து போடக்கூடாது பாஸ்டர் அப்படிங்கிறாரு. ஏன் பிரதர்? இவரு ஏதாவது ஒன்று தில்லுமுள்ளு பண்ணிட்டாருன்னா நான் போய் என்ன செய்யணும்? போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு போய் என்ன செய்யணும்? நிக்கணும். இங்க அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தையை சற்று கவனித்து பாருங்க. அவர் என்ன அழகா சொல்றாரு பாருங்க. அவன் உனக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டது உண்டானா அது என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, நான் அதை என் சொந்த
கையாலே எழுதினேன் நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். அதை நான் என்ன செய்யறேன்? செலுத்தி தீர்ப்பேன். இவருக்கு என்ன தலையெழுத்தா? இவருக்கு என்ன தலையெழுத்தா? பவுலுக்கு இது என்ன தலையெழுத்தா? இதான் வேலையா? ஊழியத்தை விட்டுட்டு கடன் பட்டவனுக்கெல்லாம் என்னது வேலை செஞ்சு கடன் கொடுக்கணுமா இவரு? நல்ல கவனிங்க. இப்படிப்பட்ட நான் சொல்றேன், இந்த அன்பு தான் இந்த ஒனேசிமை என்ன செய்து கர்த்தருக்குள்ளாக வேரூன்ற வச்சுச்சு, பரிசுத்தவானாய் மாற்றினது, அன்பின் சகோதரனாய் மாற்றினது, அவனை கிறிஸ்துக்குள்ளாய் கீழ்ப்படிய வைத்தது. அவன் எத்தனாய் இருந்தான், ஏமாத்துக்காரனாய் இருந்தான், ஆனால் அவனை வளைத்தது என்ன தெரியுமா? இந்த அன்பு தான். அல்லேலூயா. இந்த அன்பு தான் உலகத்துல என்னது பெருசு. இந்த அன்பு தான் உலகத்துல என்னது பெருசு. அந்த வார்த்தையை பாருங்க. அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்திலே கடன் பட்டது உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். அல்லேலூயா. செய்து என்ன செய்வேன்? தீர்ப்பேன். சொந்தமா நான் உழைச்சி அதை என்ன செய்வேன்? இப்படி வார்த்தையை கேட்டிருக்கீங்களா? நான் கொடுத்து முடிக்கிறேங்க, அவங்க தானே பணம் கொடுக்கணும், நான் கொடுத்து முடிக்கிறேன் அப்படின்னு எந்த விசுவாசிக்காவது நீங்க இணைஞ்சிருக்கீங்களா? இந்த பொம்பளை கடன் வாங்கிட்டு திரிவாளாம், நான் கடன் அடைக்கணுமா? இந்த ஆளு கடன் வாங்கிட்டு திரிவானா, நான் கடன் அடைக்கணுமா? இப்படிதான் நம்ம என்ன செய்வோம்? பேசி பழகி இருக்கோம். ஆனா இங்க அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காரியத்தை பாருங்க. பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உம்மைத்தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் நமக்கு சொல்ல வேண்டியதில்லையே. ஆம் சகோதரரே, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும். கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பாற பண்ணும். ஆமென். அவன் கேட்கிற இளைப்பாற என்ன தெரியுமா? பொன்னையும் வெள்ளியும் அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கல, இந்த ஓனேசிமை ஏத்துக்கோ. ஓனேசிமை என்ன செய்ய? ஏத்துக்கோ. பரிசுத்தவான்களோடு கூட அவனை என்ன செய்ய? அவனை குற்ற மனப்பான்மையோடு அவனை என்ன செய்யாத, பார்க்காத. உன்னை ஏமாத்துட்டான் அப்படின்னு சொல்லி அவன் மேல ரிவெஞ்ச் எடுக்காத. அவனை என்ன செய்யும்? ஏற்றுக்கொள்ளும். அப்படி ஏற்றுக்கொண்டுட்டா இவருக்கு ஆறுதலாம். பவுலுடைய கூத்த பாத்தீங்களா? அப்படி ஏத்துக்கிட்டா எனக்கு என்னது? உள்ளத்துல அவருக்கு இளைப்பாறுதல் கிடைக்குதான். அப்ப தேவ பிள்ளைகளே, ஒரு மனுஷன் இப்படி ஒரு மனுஷனுக்காக பரிந்து பேசுகிறதும், அவனுக்கு லெட்டர் எழுதும் போது தன்னை தாழ்த்தி எழுதுகிறதையும் பார்க்கும் போது உண்மையாலே நான் சொல்லுகிறேன், பவுல் ஒரு அற்புதமான தேவ மனுஷன். ஒரு அற்புதமான தேவ மனுஷன். பவுல் ஒரு அற்புதமான தேவ மனுஷன். இப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் கிரியைகள் நமக்கும் என்னது வேணும். இப்படிப்பட்ட ஒரு ஆக்டிவிட்டிஸ் நமக்கு என்னது கண்டிப்பாய் வேணும். அந்த வார்த்தையை சற்று கவனித்து பாருங்கள். தொடர்ந்து நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து. அப்ப பாருங்க, இது என்னமோ தலையில தூக்கி ஐஸ் கட்டிய வச்ச மாதிரி. நான் சொல்லுகிறதில நீ அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து இதற்கு நீ இணங்குவீர் என்று நிச்சயத்தை எழுதி இருக்கிறேன். லெட்டரை எழுதும் போதே என்ன செய்யறாரு? நம்பிக்கையோடு எழுதுறாரு. அல்லேலூயா. ஒரு சகோதரன் மேல ஒரு சகோதரன் நம்பிக்கை வைக்கணும், ஒரு சகோதரி மேல ஒரு சகோதரி நம்பிக்கை வைக்கணும். அப்பதான் கிறிஸ்துவ ஜீவன் எப்படி இருக்கும்? ஹாப்பியா இருக்கும். இன்னைக்கு என்னது? ஒருத்தர் என்னது நம்புறது கிடையாது. எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்க. இவர் ரோமாபுரியில இருக்கிறாரு, இவர் இங்க இருக்கிறாரு. இவர் லெட்டர் எழுதும் போதே நான் சொல்லுவதை நீங்க கேப்பீர்னு சொல்லிதான் இந்த லெட்டரை நான் என்ன செய்யறேன்? எழுதுறேன். பிற்பாடு சரித்திரம் சொல்லுது, ஓனேசிம் அவன் ஜீவிய கால வரைக்கும் இந்த பிலமுக்கு அவர் என்ன செய்தாரு? அவன் அன்பின் சகோதரனாகவே ஜீவித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் இந்த அன்புக்குள்ளாய் நடத்தப்படுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நெருங்க, யாரும் போக வேண்டாம். கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த நிருபத்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த நிருபத்திலே இவ்வளோ பெரிய காரியத்தை, இவ்வளோ பெரிய ஆவிக்குரிய காரியத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. தேவ பிள்ளைகளே, ஒரு மனுஷன் தவறு செய்து விட்டால் அவனை தவறான கண்ணோட்டத்திலே பார்க்காதீங்க. அவன் ரட்சிக்கப்பட்டுட்டானா, அவன் மனம் திரும்பிட்டானா, அவனுக்குள்ளாக கிறிஸ்துவின் அன்பு இருக்குதா, கிறிஸ்துவினுடைய நற்கிரியைகள் இருக்குதான்னு பாருங்க. அப்படி இருந்து அவன் குற்றத்தையே சொல்லாம அவனை என்ன செய்யுங்க? அரவணைங்க. அல்லேலூயா. அவனை குற்றப்படுத்திக்கிட்டே இருந்தா காலமெல்லாம் அவன் கிறிஸ்துவுக்கு தூரமாகவே இருப்பான். அவனை அரவணைச்சு பாருங்க, அவனை அரவணைச்சு பாருங்க. நிச்சயமாய் சொல்லுகிறேன், அவன் இன்னும் அன்பிலே அவன் எப்படி இருப்பான்? அடிமைக்கு மேலானவனாய் இருப்பான். அவன் அடிமைக்கு மேலானவனாய் இருப்பான். அவன்
அப்ப ஒருவன் செய்த குற்றத்தையே சொல்லி 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 புண்படுத்த வேண்டாம். அப்படி சொல்லுவோமானால் அவன் கர்த்தருக்கு தூரமான ஒரு மனுஷனாய் மாறிடுவான். அதுக்கு பதிலாக அவன் அடிமைக்கு மேலானவனாய் ஒரு அன்பின் சகோதரனாய் மாற வேண்டுமானா அவனை நீங்க என்ன செய்யுங்க? அரவணைக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே. சொல்லுங்க. அன்பே அன்பே ஆனந்தம் ஆனந்தமே. உந்தையை கண்டே அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா. ஒரு நாள் உந்தையை கண்டே அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா. உந்தையை பெரிதையா ஐயா என் பெரிதையா. சேர்ந்து எல்லாரும் உந்தையை பெரிதையா. கொஞ்சம் கவனிங்க. நம்மள மன்னிச்சிருக்கிறார்ல, இந்த மன்னிச்சு நம்மளை அரவணைச்சிருக்கிறார்ல. வேதம் சொல்லுது அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து நம்மை பாவங்களற நம்மை கழுவி நம்மை ராஜாக்களாக ஆசாரியராக பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை நிறுத்தி இருக்கிறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 சொல்லுகிறது. அவர் நம்மிடத்திலே அன்பு செலுத்தி இருக்கிறார். இந்த மூத்த சகோதரன் முதல்ல நம்மிடத்திலே அன்பு செலுத்தி இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் அடிமைகளுக்கு மேலாக அன்பின் சகோதரனாக அவருக்கு இருக்கிறோம். அடிமைக்கு மேலாக அன்பின் சகோதரனாக நாம் என்ன செய்யறோம்? அவருக்கு இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? இந்த அன்பு தான் நம்மளை மாற்றி இருக்கிறது. இந்த அன்பு தான் நம்மளை அரவணைச்சிருக்கிறது. அந்த அன்பு தான் நம்மளை என்ன செய்திருக்கிறது? கிறிஸ்துக்களாய் நம்மை கட்டி வைத்திருக்கிறது. இந்த சுவிசேஷத்துக்கு கட்டி வைத்திருக்கிறது. இந்த ஊழியத்துக்கு கட்டி வைத்திருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவோமா? அன்பே 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 ஆருயிர் உறவே சொல்லுவோமா? அன்பே அன்பே ஆருயிர் உறவே ஒரு நாள் உந்தையை கண்டே அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா. ஒரு நாள் உந்தையை கண்டே அண்ணா என்னை வெறுத்தேன் ஐயா. உந்தையை பெரிதையா உந்தையை பெரிதையா உந்தையை பெரிதையா. அன்பே அன்பே ஆனந்தம் ஆனந்தமே. சொல்லுங்க. அன்பே ஆருயிர் உறவே அலைந்தேன் பாடனா உம்மையும் அறியா. அலைந்தே திரிந்த துரோகி ஐயா. அலைந்தேன் பலனா உம்மையும் அறியா. மறந்தே திரிந்த துரோகி ஐயா. அனைத்தீர் அன்பாலே என்னையோ அனைத்தீர் அன்பாலே சொல்லுவோமா? அனைத்தீர் அன்பாலே என்னையோ அனைத்தீர் அன்பாலே. அன்பே அன்பே
ஆருயிர் உறவே பரலோகத்தின் அருமை பொருளே நரலோகத்தில் அன்பேதையா பரலோகத்தின் அருமை பொருளே நரகத்தின் அன்பேதையா ஆலமறிவேனோ அன்பினாலம் அறிவேனோ சொல்லுங்க சேர்ந்து ஆலம் அறிவேனோ அன்பே 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 ஆருயிர் உறவே சேர்ந்து அன்பே ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் நீ ஆறுதலா இருந்தாயின்னு சொல்றாரு. பரிசுத்தவான்கள் உம்மாலே ஆறுதல் அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லுகிறார். அப்படி நம்முடைய இருதயத்திலே கிறிஸ்துவின் அன்பு ஊற்றப்பட வேண்டும். ஒரு குற்றம் செய்த ஓனேசிமை போல நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள மறுபடியும் அரவணைத்து அவங்கள அன்பின் சகோதரர்களாய் மாற்றத்தக்கதாக ஒரு கிரியை நம்மிடத்துல உண்டாக வேண்டும். அப்படி உண்டாகும் போது நிச்சயமாய் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே இதை காட்டிலும் ஒரு மேலான ஒரு காரியம் இருக்காதுன்னு சொல்லுகிறேன். தேவ பிள்ளைகள், நீங்கள் எல்லாரும் கைகளை மூடி எனக்கு மன்னிக்க உதவி செய்யுங்கப்பா, மறக்க உதவி செய்யுங்கப்பா, அரவணைக்க எனக்கு இருதயத்தை கொடுங்கப்பா. சொல்லுங்க, மன்னிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, மன்னிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா, மறக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா, ஆண்டவரே அரவணைக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. கர்த்தரே என்னை வாழ்க்கையில கைக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆமென். எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஓனேசிமுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரே இந்த பிலமோக்கு ஆண்டவரே எழுதப்பட்ட அந்த நிருபத்தை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவர் இந்த கால வேளையில அதை அந்த நிருபத்தை நாங்கள் அதனுடைய உண்மையை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஒனேசிமுக்காக பரிதபிக்கிறதை என்னால் பார்க்க முடிகிறது. நாங்க கூட ஆண்டவரே எங்களை ஏமாற்றின நபர்களை நாங்கள் மன்னித்து அரவணைத்து அவர்களை அன்பின் சகோதரனாக சகோதரிகளாக ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு ஒரு இருதயத்தை பக்குவப்படுத்தி தரும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அந்த பக்குவத்தை கொடுங்கப்பா. ஒரு தகப்பனாருடைய இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஒரு அன்பின் சகோதரனுடைய இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே அன்பின் இருதயத்தை எங்களுக்கு தாருங்கப்பா. பழச பேசி 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 குடும்பத்துல பிரச்சனையும் குடும்பத்துல போராட்டத்தையும் ஆண்டவரே ஏற்படுத்தி கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே பழசையெல்லாம் மறந்து ஒரு புதிய ஜீவியத்துக்குள்ளாய் வர கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. அப்படி ஓனேசிமை போல அநேகரை நாங்கள் அரவணைக்க வேண்டும் ஆண்டவரே. அது எங்களுடைய ஊழியமா இருக்குதப்பா, அது எங்க வாழ்க்கையா இருக்குதப்பா. அதை எங்களுக்கு தரும்படியாய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ கரத்திலே மறைத்துக் கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே ஆமென், ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் உடைய மாறாத பிரசன்னமும் நாம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென்.